ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அஸ்வத்த நாராயணன். திருப்புல்லானி திவ்ய தேசத்தில் 3 மகரிஷிகள் அழகாக தவம் பண்ண பகவான் முதல்ல அவர்களுக்கு இந்த அரச மரமாகத்தான் காட்சி கொடுக்குறான். அதன் பிறகுதான் ஆதி ஜெகநாதரா ஆவிர்பவிச்சு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான். ரொம்ப விசேஷமான ஒரு அரச மரம். இது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அதோடைய பிரான்ச்சஸ், இந்த கலைகள், அதோட அடிவாரம் எவ்வளோ தூரம் எப்படி போயின்ட்டுருக்கு பாருங்க. இந்த அஸ்வத்த நாராயணனை சேவிக்கிறவாளுக்கு வியாதி, பிராரப்தம் இது எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு அழகாக திருப்புல்லானி தெய்வ திருவரசின் சிறப்பு புல்லை அந்தாதி பாடல்னு இங்கே ஒன்று எழுதி வச்சுருக்கா. பெருவயிறு, கண்டமாலை, யுதிரவலி, அண்டவாயு, பிரமியகந்தி, சூளை, தலைநோவும், இருமலோடு, தந்தவாயு, குருடு, செவிடு, சொலூமை, இவைகண் முதருந்தா ரோக வினையாவும் ஒரு நொடியில் அஞ்சியோடும் வறுமையோடு சஞ்சிதாதி உபரியினடைந்த பாவமவை தாமும் மறுமலர் பிறந்த கோதை மருவி மகிழும் புலானி வளரரசு கண்டபேரை அணுகாவே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த அஸ்வத்த நாராயணன், அரச நாராயணனை பார்த்தோம்னா வியாதிகள் எல்லாம் சரியாக போயிடும், பிராரப்தம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒரு நொடியில் ஓடி போயிடுமா. ஸோ முதல்ல இப்படி பார்த்துக்கோங்க. சீக்கிரத்தில் திருப்புல்லானி ஆதி ஜெகநாதன் உங்களை கூப்பிடட்டும். அழகாக நேர வந்து பிரத்யக்ஷமாக இந்த அஸ்வத்த நாராயணனை சேவிங்கோ. இன்றைக்கி பார்த்துட்டேன் இல்லையா? இனிமேல் வியாதி இல்லை, இனி ஆரோக்கியம் மட்டும்தான், இனி பாவம் இல்லை, இனி ஆனந்தம் மட்டும்தான். அஸ்வத்த நாராயணன் உங்கள் கூட தான் இருக்கான். இனி எங்கே அரச மரத்தை பார்த்தாலும் திருப்புல்லானி இந்த அஸ்வத்த நாராயணன் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக இந்த நாராயணன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே தீருவான். ராதே கிருஷ்ணா.